செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நாளைக்கு நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் எந்த ரேஞ்சிலிருந்து ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி எந்த ரேஞ்சிலிருந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஓஏ டேட்டா, டீட்டெயில்டு அனாலிசிஸ், இண்டிவிஜுவலாக நாளைக்கு நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் மூவ்மெண்ட் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எப்படி கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் ஆகிக்கோங்க. லைவில் ஒய் டேட்டா அப்டேட்ஸ், இண்டிசஸ், ரேஞ்சஸ்லாம் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க டாபிக்கு போகலாம். ஸோ நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸுக்காக இது நம்மளுடைய ப்ரீமியம் குரூப். ஸோ ப்ரீமியம் குரூப் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குது நம்மளோட காமன் டெலகிராம் குரூப் லிங்க். ஸோ அதில் இண்டிசஸ் ரிலேட்டடாக உள்ள என்னோடய ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒய் டேட்டா அப்டேட்ஸ், இண்டிசஸ், ரேஞ்சஸ் எல்லாம் நம்மளுடைய காமன் டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரீமியம் குரூப்பில் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன்ஸை அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்கில் நான் எவ்வளோ பையிங், ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷனை எவ்ரி ட்ரேடிங் டே இயர்லி மார்னிங் 6 to 7:30 எல்லாமே நம்மளுடைய ப்ரீமியம் குரூப்பில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி மண்டே நம்மளோட ப்ரிடிக்ஷனை நேற்று ஈவினிங்கே ஒரு 6:30 மணிக்கிட்டக்க நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் கொடுத்துட்டோம். ஸோ நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி. ஸோ ப்ரிடிக்ஷன் கொடுக்கும்போது நம்ம கால் புட் ரெண்டு சைட்லையுமே உள்ள ஸ்ட்ரைக்ஸ், நம்ம எடுத்துருக்க ஸ்ட்ரைக்கில் பையிங் சப்போர்ட் எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எஸ்எல் எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், அதோட டார்கெட் எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற வியூவை ரெண்டு சைட்லையுமே நம்ம எடுத்து கொடுத்துட்றோம். ஸோ டைரெக்ஷனல் வியூ, இன்றைக்கி நான் மூவ்மெண்ட்டை கால் சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா புட் சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா அப்படின்ற என்னோட டைரெக்ஷனல் வியூ மற்றும் நம்ம எடுத்திருக்க ஸ்ட்ரைக்கில் மூவ்மெண்ட் இன்றைக்கி மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றதையும் நம்மளுடைய மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே, அதாவது ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் முடிஞ்சு நம்மளோட மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்றோம். 9:08 9:15 ஸோ இதில் பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற டார்கெட்ஸ் இந்த லெவல்ஸ் இங்கே இருக்குது, ஹெட்டிங்ஸ் தான் இங்கே கொடுத்துட்றோம். அதே மாதிரி நிஃப்டிக்கு ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம காலையில் 9:11 கொடுத்துருக்கோம். இதில் கொடுக்கும்போதே 9:14 நம்ம சொல்லியிருந்தோம். பேங்க் நிஃப்டியில் ரெண்டு சைடுமே டார்கெட் வந்திருக்கு. பட் நிஃப்டியில் சிங்கிள் சைடு சி சைடில் தான் டார்கெட் வந்திருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் லெவலுக்கு, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அதே சைடில் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அது எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஆப்போசிட் சைடில் நம்மளோட கண்டிஷன் இருக்குல்லையே, அதை சொல்லியிருந்தேன். எப்போது மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 9:14 நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 9:30 மணிக்கு நம்ம ஸ்ட்ரைக்ஸோட இதையும் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ண முடியாமல் ரெண்டும் ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். எஸ்எல் பிரேக் டவுன் ஆகணும் மஸ்ட் அதர் சைட்லன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இண்டிசஸோட ரேஞ்சஸும் நம்ம கொடுத்துருந்தோம். ப்ரீவியஸ் டேஸ் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண முடியாமல் தான் சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு அப்படின்றதையும் நம்ம கொடுத்துருந்தோம். ஓகே, இந்த ஸ்ட்ரைக்லலாம் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருந்த ஸ்ட்ரைக்லலாம் மூவ்மெண்ட் எப்படி போயிருந்துச்சு அப்படின்றத நம்மளோட சார்ட்டில் பார்த்துருவோம். அதே மாதிரி 10:28 நம்ம கொடுத்துருந்தோம். வாட்ச் சி சைட் கேர்ஃபுல்லி அப்படின்றத கொடுத்துருந்தோம். கால் சைடில் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டிக்கு நம்ம ஃபஸ்ட்டு பேர் கொடுத்துருந்ததில் 24,650 கால், நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது 150 170. ஸோ இப்போ நியூவாக ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் கேட்டுருக்காங்க பிரேக் அவுட் லெவல் நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்ட்டு. ஸோ
இங்கே இருக்கு இல்லையா, ஓப்பன் ஆனதுலேருந்து இமீடியட்டாக மூவ்மெண்ட் அப் சைடில் போகுது அப்படின்னா நம்மளுடைய பிரேக் அவுட் லெவலில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் அப்படின்றதான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா பிரேக் பண்ணிவிட்டு மேலே போக முடியாமல் அகைன் டவுன். ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஹை பிரேக் ஆகுது இல்லையா, ஸோ இந்த இடம் தான் 10.25க்கு இது பிரேக் ஆகும்போது தான் நம்ம 10.28க்கு அங்கே கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ இந்த லெவல் பிரேக் ஆகும்போது இந்த கால் சைடில் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த லெவல் பார்த்தோம் அப்படின்னா 250லேருந்து 260. ஸோ இந்த 250லேருந்து 260ன்ற இந்த லெவலில் பிரேக் பண்ணும்போது இங்கே நம்ம பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே மேலே போயிருக்கிறது பார்த்தோம்னா நியர்லி ஒரு 360லேருந்து 380. ஸோ மேக்ஸிமம் அவங்க போயிருக்கிறது 384. ஸோ நம்ம இந்த எப்பயும் எடுக்கிற மாதிரி கண்டினியூஸ் ரிஜெக்ஷன். ஸோ இந்த ரேஞ்ச் மார்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த லெவல் இருக்கு இல்லையா 360லேருந்து 374 இந்த ரேஞ்சில் நம்ம குவிட் பண்ணியிருந்திருப்போம். ஸோ நியர்லி ஒரு 100 பாயிண்ட்ஸ். அதே மாதிரி 24,850 கால், அதில் நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது பார்த்தோம் அப்படின்னா 91லேருந்து அதாவது 90லேருந்து 80ன்ற இந்த லெவலில் தான் நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் இதுக்காக தான் நம்ம பிரேக் அவுட் லெவல் ஓப்பன் ஆகி மேலே போகுதுன்னா பிரேக் அவுட் லெவலில் பிரேக் பண்ணி மேலே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரணும் அப்படின்றது. ஸோ நம்மளுடைய பிரேக் அவுட் லெவல்லேருந்து ரிஜெக்ட் ஆகி அங்கேருந்து டவுன் நம்மளுடைய பையிங் லெவலில் அகைன் சப்போர்ட் எடுத்துகிட்டு மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுறாங்க. சாரி நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டார்கெட் நம்மளுக்கு வந்திருந்தது 126.89 காசு, நியர்லி ஒரு 127. ஸோ அதுக்கு அதை திருப்பி அகைன் பிரேக் ஆகுறாங்க. நம்ம எப்பயும் சொல்கிறதா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற டார்கெட் லெவலுக்கு மேலே நான் காலையிலேயே கொடுத்துருந்தாலே 9:14 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற டார்கெட் லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா அதே சைடில் தான் நம்மளுக்கு மூவ்மெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆகிட்டாங்க. ஸோ மேலே மேக்ஸிமம் போயிருந்தது 228 வரைக்கும் போயிருந்தாங்க. ஸோ கண்டினியூஸ் ரிஜெக்ஷன் இந்த லெவல் தான் 213. ஸோ நம்ம இந்த 90 லெவலில் இங்கே பை பண்ணியிருந்தாலும் சரி இல்லை இங்கே 127 இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட்டில் நம்ம பை பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு மேலே போயிருந்தது 218. ஸோ நியர்லி இதில் வந்து ஒரு 80 பாயிண்ட்ஸ் 70 to 80 பாயிண்ட்ஸ் பிரேக் அவுட் லெவலிலேருந்து பண்ணியிருந்தோம்னா அதே நம்மளோட பையிங் லெவல்லேருந்து பண்ணியிருந்தோம் அப்படின்னா நியர்லி ஒரு 100 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ப்ராஃபிட். ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம மார்னிங் வந்து நம்மளோட நான் கொடுத்துருந்தேன் ரெண்டுமே வந்து பையிங் லெவல் ரேஞ்சில் தான் ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே டவுன் வந்துட்டு அகைன் நம்மளோட லெவலை இந்த இடத்துல பிரேக் பண்ணுறாங்க 10.25 அங்கே பிரேக் அவுட் லெவல் பிரேக் ஆனிச்சு இல்லையா. ஸோ அந்த டயத்தில் இங்கே பிரேக் அவுட் ஆகி அகைன் ரீட்ரேஸ்மெண்ட். நம்மளுக்கு இது எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த டார்கெட் 652. ஸோ நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த பையிங் லெவல் வந்து 498லேருந்து 530. ஸோ ஒரு நியர்லி 500லேருந்து 530. ஸோ இந்த ரேஞ்சில் பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் போயிருக்கிறது 784 வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ கண்டினியூஸ் ரிஜெக்ஷன் 710. ஸோ ஒரு 500 ரேஞ்சில் இந்த இடத்துல பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா 710 நம்ம மேக்ஸிமம் மேலே போயிருக்கு இல்லையா. ஸோ அதை பார்க்க வேண்டாம். கண்டினியூஸாக நம்மளுக்கு ஒரு இடத்துல ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுவோம் தான் எப்பயுமே சொல்கிறது. ஸோ இந்த இடத்துல நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டார்கெட்டுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறாங்கன்னும் போது நம்ம இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணிடுவோம். பட் கண்டினியூஸ் ரிஜெக்ஷன் ஆகும்போது இந்த இடத்துல தாராளமாக நம்ம குவிட் பண்ணிடுவோம். ஸோ நியர்லி இதில் கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு 180லேருந்து 170 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி 56,300 கால் நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது 317லேருந்து 320. ஸோ அதை பிரேக் பண்ணி நம்மளுக்கு இதில் வந்திருந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டார்கெட் 370. ஸோ அதை பிரேக் பண்ணிவிட்டு அகைன் அது மேலேயே சஸ்டெயின் ஆகிட்டுருக்காங்க. ஸோ கண்டினியூஸ் ரிஜெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 443. ஸோ ஆனால் மேலே மேக்ஸிமம் போயிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 498. ஸோ கண்டினியூஸ் ரிஜெக்ஷன். ஸோ இந்த லெவலில் நான் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா இதுக்கு கீழே போணுச்சுன்னா நம்மளுக்கு டவுன் சைட் போகிறதுக்கு பாசிபிள் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம இந்த லெவலை கொடுத்துருந்தோம். ஸோ இதில் நம்ம இந்த 320ன்ற இந்த ரேஞ்சில் பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இதில் ஒரு 100 பாயிண்ட்ஸ் நியர் நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும்.
ஸோ இதில் இருக்கிற லெவல்ஸ் எல்லாமே நம்ம லைவில் நம்ம கொடுக்கல. மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே எங்கே சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எங்கே டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற எல்லாமே நம்ம மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நேத்தி சண்டே ஈவினிங்கே நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்லேயும் நம்ம டைரக்ஷனல்லையும் அந்த ஸ்ட்ரைக் மேக்ஸிமம் எவ்வளோ போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேல்யூக்கு மேலே சஸ்டெயின் பண்ணணும். நம்ம ஏன் முன்னாடி சொன்னோம்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேல்யூக்கு மேலே சஸ்டெயின் ஆனிச்சுன்னா அதே சைடில் போகிறதுக்கான ரேலி இருக்குதுன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஏன்னா சிங்கிள் சைடு டைரக்ஷன் தான் நிஃப்டியில் வந்துருந்துச்சு. ஸோ அதனால் கால் சைடில் மூவ்மெண்ட் அதே சைட்லேயே மூவ்மெண்ட் மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்றதுனால தான் நம்ம எல்லாத்தையுமே முன்னாடியே கொடுத்துருந்தோம். ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளோட ப்ரிடிக்ஷன் எல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் உங்களோட ஓன் அனாலிசிஸில் நீங்கள் லைவில் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணும்போது நம்மளுடைய இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கீ வேல்யூவை யூஸ் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் வியூ கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம எல்லாத்தையுமே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துறோம் மொழியே நம்ம எந்த ஒரு பையிங் சர்வீஸோ கால் டிப்ஸோ கொடுக்கறது இல்லை. ஸோ நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் இதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணி என்னோடய ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸ் அண்ட் டைரக்ஷனல் வியூ, அந்த ஸ்ட்ரைக் மேக்ஸிமம் எவ்வளோ தூரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற என்னோடய ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல நம்மளோட காமன் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ திருப்பி ஒரு தடவை சொல்லிக்கிறேன், நம்ம எந்த ஒரு பையிங் டிப்ஸோ கால் சர்வீஸோ நம்ம பண்ணுறதில்ல. இஓடியில் நம்ம இண்டிசஸ் எப்படி அனலைஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஸ்ட்ரைக்ஸை இஓடியில் அனலைஸ் பண்ணி எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்கில் நான் எவ்வளோ பையிங், ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷனை தான் நம்மளுடைய ப்ரீமியம் குரூப்பில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். நிஃப்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா 24,953லேருந்து 24,874ன்ற இந்த ரேஞ்சை பாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே அகைன் ஸ்டக் ஆனாங்க அப்படின்னா ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளேயே நம்மளுக்கு ஹையர் லோ ஃபார்மேஷனில் தான் வந்திருக்காங்க. ஸோ நம்மளோட அப்பர் சைடு பிரேக் ஈவன் பார்த்தோம் அப்படின்னா 24,966ன்ற இந்த லெவல் இன்னையோட ஹை. ஸோ இதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் 25,021, அதுக்கு அடுத்தபடியாக 25,077. ஸோ இந்த 25,077ன்றது ஒரு இம்பார்ட்டண்ட் லெவல். ஸோ இந்த லெவலில் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி டவுன் சைடில் நம்மளோட இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 24,817, அதுக்கு அடுத்த டார்கெட் 24,754. ஸோ இந்த 24,817 அப்படின்றது இன்றைக்கி மார்னிங்கில் வந்த ஸ்விங் ஹை. ஸோ அது இந்த இடத்துல ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நிஃப்டியோட ஓஐ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 24,950. 24,950 ஒரு நல்ல டை ஆஃப் ஆர் போயிட்டுருக்குது. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 25,000, 100, 25,200, 300 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக பில்ட் இருக்காங்க. சப்போர்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 24,900, 800, 700, 24,500 ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக பில்டாக இருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு ஓஐ பேஸ் பண்ணி ரேஞ்ச் பார்த்தோம்னா 24,900லேருந்து 25,000ன்றது ரேஞ்சாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்ம ஒரு அப் ஆர் டவுன் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவரால் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு கால் புட் மோர் ஓவர் ஈவனாக தான் பில்டாக இருக்கிறாங்க. சேஞ்ச் இன் ஓஐ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு காலை விட டாமினேட் பண்ணியே புட் சைடில் ஓஐ பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கால் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம நிஃப்டி அனலைஸ் பண்ணலாம். ஸோ வாங்க பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா 55,800லேருந்து 55,955. ஸோ இந்த லெவல் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்திருந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இந்த லெவலை ஒரு பாக்ஸாக ரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அகைன் இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா ஒரு ஸ்லோவான மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அப்பர் பிரேக் ஈவன் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா 55,999. ஸோ 56,000க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் 56,205. அதற்கு அடுத்தபடியாக ஒரு மைனர் சப்போர்ட் நம்மளோட ப்ரீவியஸ் டேஸில் ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருந்தது 56,311.
ஸோ மேஜராக நம்ம பார்க்கக்கூடிய லெவல் 56,416. ஸோ இம்பார்ட்டன்ட் லெவல் இது. அதே மாதிரி நம்மளோட இந்த ரேஞ்ச் டவுன் சைடில் பிரேக் ஆனிச்சு அப்படின்னா ஒரு மைனர் சப்போர்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது 55,688. ஸோ அது பிரேக் பண்ணாங்கன்னா இது வந்து நம்மளோட நேற்று பிரேக் ஈவன் லெவல். ஸோ நேற்றோட ப்ரிடிக்ஷன் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அது பாருங்கள். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு, எப்படி நம்மளுக்கு மூவ்மெண்ட் கிடச்சிருந்துச்சு அப்படின்றதெல்லாம் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு இன்னையோட வீடியோவை யூடியில் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும் இந்த லெவல்ஸை எப்படி வாட்ச் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அதே மாதிரி டவுன் சைடில் ஃபஸ்ட் டார்கெட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 55,591. ஸோ பேங்க் நிஃப்டியோட ஓஏ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 55,900. ஸோ 55,900 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. 56,000 ஒரு நல்ல டை ஆஃபர் தான் போயிட்டுருக்குது. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 56,500, 57,000. சப்போர்ட் லெவல் பார்த்தோம்னா 55,500, 55,000. ஸோ ஓவரால் ஓஏ கால் புட் ரெண்டு சைட்லையுமே மோரோவர் ஈவனாக தான் பில்ட் ஆகிருக்கிறாங்க. நம்மளுக்கு சேஞ்ச் இன் ஓஏ பார்த்தோம் அப்படின்னா கால் சைடை விட புட் சைடில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவராக டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ பேங்க் நிஃப்டியும் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கால் சைடில் ஓஏ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ணலாம். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துலையுமே கால் சைடில் ஓஏ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நாளைக்கு ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமாக இருக்கும். ஸோ வாங்க இண்டிவிஜுவல் அனாலிசிஸ் பார்த்துருவோம். நிஃப்டிக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 24,800 25,200 இந்த லெவல். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. பிரேக் கிளியராகலை, பிரேக் ஆனிச்சினாலும் ஒரு வீக்கான பிரேக் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 24,950. நம்மளுக்கு வீக்லி அப்பர் சைடு பிரேக் ஈவன் 24,900. ஸோ இதை பிரேக் பண்ணி தான் மேலே க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ வீக்லி ரேஞ்ச் பிரேக் ஆகிருக்கிறதுனால ஒரு ஸ்லோ ரைசிங், ஒரு ஸ்லோவாக ரைஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ நம்ம கிளியராக வாட்ச் பண்ணிக்க வேண்டியது 24,900 கீழே வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு அகைன் 24,800 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ நேற்றோட அதாவது வெள்ளிக்கிழமையோட ஹையை பிரேக் பண்ணி தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு அப் சைடில் பிரேக் பாசிபிள், நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு தான் இங்கே வந்திருக்கு. ஸோ 55,500 59,000 ரேஞ்சாக வந்திருக்கு. ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட், பிரேக் ஈவன் நம்மளுக்கு கிளியராக இல்லை. நம்ம பிரேக் ஆனிச்சினாலும் ஒரு வீக்கான பிரேக், அதாவது ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் இங்கே வந்திருக்கு. சொன்ன வெள்ளிக்கிழமையோட ஹையை பிரேக் பண்ணி தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. இதுலேயும் பார்த்தோம்னா அப் சைடு பாசிபிள், நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் பாசிபிள்னு. ஆனால் பேங்க் நிஃப்டியில் நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிருக்கிறது 55,900. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 55,970, அதாவது 55,100 அதுதான் வந்து நம்மளோட அப்பர் சைடு பிரேக் ஈவன் வீக்லி ரேஞ்சில். ஸோ ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு ரெண்டுத்துலேயுமே ஒரு பையிங் ப்ரெஷரோட ஒரு அப் சைடு ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். எந்தெந்த இண்டிசஸில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், ஓஏ டேட்டா டீட்டெயில்டு அனாலிசிஸ், இதெல்லாம் என்னோடய ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி என்னோடய ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸ், டைரக்ஷனல் வியூ, நம்ம எடுத்திருக்க ஸ்ட்ரைக்கு எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷன் எல்லாமே நீங்கள் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும். ஸோ அதற்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட காமன் குரூப்பில் ஜாயின் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது எப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ திருப்பி ஒருத்தர் சொல்லிக்கிறோம், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸோ பையிங் டிப்ஸோ கொடுக்குறதில்ல. இஓடியில் இண்டிசஸ் அனலைஸ் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரைக்ஸ் அனலைஸ் பண்ணி எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்கில் நான் எவ்வளோ பையிங், ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷனை தான் நம்மளுடைய ப்ரீமியம் குரூப்பில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை. முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே ட்ரேடிங் பர்பஸ்க்காக அல்ல, எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ அதேமாதிரி நீங்கள் இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ஓன் ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.